विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा. சூரியன் தான் குரு இருக்கு. வியாக்கரண நவவியாக்கரண பண்டிதர் ஆஞ்சநேய சுவாமி. கடுமையான சாஸ்திரம் இந்த வியாக்கரணம். மனசுல வாங்கிக்கணும், எல்லாத்தையும் மறக்காமல் இருக்கணும். இந்த வியாக்கரண சாஸ்திரத்தை 7 வயசு குழந்தை துளசிதாசர் 10 மாசத்துல படிச்சு முடிச்சாராம். முழு வியாக்கரண சாஸ்திரத்துக்கு 10 மாசம்தான் இருக்கு. 10 மாசத்துல வியாக்கரணம் முடிச்ச எல்லாம் அயோத்தியிலேயே இருந்து வியாக்கரணம் முடிச்ச உடனே இந்த 5 வருஷ அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷ காலம் இவரை உட்காத்தி வச்சு அவருடைய குரு இவருக்கு 5 வருஷ காலம் ராமாயண பிரவச்சனம் பண்ணார். முழுக்க ராமாயண பிரவச்சனம். குழந்தையா இருக்கும்பொழுதே அப்படியே மனசுல ராமச்சரித்திரம் படிஞ்சுடுது. இவர் ராமாயணம் சொல்லும் பொழுதே பரமேஸ்வரன் இவருக்கு சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா, அந்த ராமாயணத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். 13 வயசு ஆயிடுத்து குழந்தைக்கு. இனிமே வேதங்கள்லாம் படிக்கணுமே. இந்த குழந்தைய அந்த சனாதன கோஸ்வாமிய இந்த நரஹரிதாஸ் மகாத்மாவே இந்த குழந்தைய நேர காசிக்கு அழிச்சுன்னு போயிட்டார். சகல சாஸ்திரங்களும் ஆச்சரியமா பிரகாசிச்சது காசி. சர்வகலாசாலை காசியில தான் இருக்கு. வித்யாசாலை நூற்றுக்கணக்கான வருஷமா இருக்கு. சகல சாஸ்திரங்களும் அங்க அப்படியே பிரகாசிக்கும், கோஷிக்கும். அந்த காசிக்கு அழிச்சுன்னு போய் அப்ப பிரசித்தமாக இருந்த சேஷ சனாதன கோஸ்வாமின்னு ஒருத்தர், அவற்றை இந்த துளசிதாசரை ஒப்படைச்சார். 13 வயசு. 29 வயசு வரையில் 16 வருஷ காலம் வித்யாபியாசம். வேதம், சாஸ்திரம், புராணம் சகலத்தையும் உபதேசிச்சார். தெரியாதுன்னு எதுவுமே கிடையாதான் அவருக்கு. சகல சாஸ்திரங்களையும் சொன்னார், வேதம் சொன்னார், வேதார்த்தங்கள்லாம் சொன்னார். பூர்த்தியா எல்லாம் தெரிஞ்சுட்டார். அந்த நேரத்தில் இந்த குருநாதர் காலமாயிட்டார். இப்ப இந்த வித்யா குரு காலமாயிட்டார். நம்மோட குருட்ட போவோம். வளர்த்த குரு இருக்காருன்னு ஒருத்தர், நரஹரிதாஸ்ட போவோம்னு காசியிலேந்து பிரயாக வந்தார். பிரயாக வரும்போதே காதில் விழுந்தது, முதல்ல ஒரு பரமேஸ்வரன் ஒப்படைச்சாரே குரு, அவரும் காலமாயிட்டார். இது மாதிரி இல்லை போனா இருக்கு பட்டு பட்டு பட்டுன்னு பேசுறதுக்கு. அப்படி வந்து கருணாகரணிக்கா காதில் விழணும். 2 குருவும் காலமாயிட்டார்னு உடனே அவருக்கு எங்க போறதுன்னே புரியலையா. யாரும் கிடையாது, குரு தான் அவருக்கு. குருவும் காலமாயிட்டார். எங்க போறதுன்னு புரியாம அப்படி நடு ரோட்ல நிற்கிறார் பிரயாகையில. அப்பதான் அவருக்கு யோஜனை தோணினது, நம்ம சொந்த ஊருக்கு வேணா போவோமே. பிறந்த 2 நாள்ல அந்த ஊரை விட்டு வந்தவர் தான். அந்த ஊர் ஞாபகம் வந்த உடனே ராஜாப்பூர் வர்றார். அங்க வந்து பார்த்தா இவரை வச்சுக்க மாட்டேன்னு அவ அப்பா சொன்னாரோன்னு சொன்ன 6வது மாசமே அப்பா காலமாயிட்டார். இதை சொல்றது 29 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. அவருடைய வயசுல அதுலேருந்து 10 வருஷத்துக்குள்ள அந்த குடும்பமே நசிச்சுடுத்தோம், நிர்மூலமா போயிடுச்சு. அதுக்கு நாபாஜி காரணம் சொல்றார், இப்ப ஏற்பட்ட மகாத்மாவை அலட்சியம் பண்ணினதுனால குடும்பம் போச்சு. அவர் அபிப்பிராயம் மாத்திரமில்ல, வேதாத்தியனம் பண்ணின பிராமணனை நிந்திச்சாலோ அடிச்சாலோ ஹிம்சை பண்ணினாலோ குலநாசம் ஏற்படும். பேரு சொல்றதுக்கே ஆள் இருக்க மாட்டா. அப்புறம் நிந்திச்சாலும் சரி, திட்டினாலும் சரி, துரோகம் பண்ணினாலும் பரம்பரைக்கு அமாவாசை அன்னைக்கு எள்ளு தண்ணி எரிக்க கூட போடுறது கூட ஆள் இருக்காது. அமாவாசை இல்லாட்டாலும் சில பேருக்கு சிராத்தமாவது யாராவது பிள்ளையாவது வாங்கி பண்ணுவான், இல்லை நினைச்சுண்டாவது பண்ணுவான்.
அதுக்கு கூட ஆள் இருக்கா. ரிஷிகள் சொல்றாரு, வேதாத்தியனம் பண்ணின சத்பிராமணனுக்கு இப்படி ஏதாவது ஹிம்சை பண்ணினா குலநாசம் ஏற்படும். அது இந்த துளசிதாசனுடைய சரித்திரத்தில் நிதர்சனமா பார்க்கிறா. குடும்பமே அழிஞ்சு போச்சு. எத்தனை பந்துக்கள் இருந்தா ஒத்தர் கூட தயாதி பங்காளின்னு ஒத்தன் கூட கிடையாதான். இப்படிய சொந்த ஊர்லயும் ஒன்றும் புரியாம அப்படி நின்று இருக்கும் பொழுது இதே யமுனக்கரையில் இன்னொரு கிராமம். அந்த கிராமத்தில் தாரப்பித்தோன்னு இந்த கிராமத்துக்கு பேர். அந்த கிராமத்தில் ஒரு பிராமணன், அவன் பாரத்வாஜ கோத்திரம், ஒரு சத்பிராமணன். அவனுக்கு ரத்னாவளின்னு ஒரு பொண்ணு. பார்வதி தேவி அவனோட கனவுல போய் உன் பொண்ணை இந்த துளசிதாசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கிற. கனவுல சொல்லிவிட்டு சொல்றா, ஒரு காலம் அவன் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான்னா நான் சொன்னேன்னு சொல்லு, பார்வதி சொன்னான்னு சொல்லுங்கிறா பார்வதி. இவர் நேரா அந்த பொண்ணை அழிச்சுன்னு வந்து கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறார். பார்வதி அம்மா சொல்லிட்டான்னு உடனே இவர் அம்மா மாதிரி தான் நினைக்கிறார். அம்மா சொல்லிட்டான்னா அவ்வளவுதான், அவளை கல்யாணம் பண்ணினுட்டார். 5 வருஷ காலம் குடும்பம் நடத்துற. ஸ்திரீலோலன்கிறாளே 5 வருஷம்தான் குடும்பம். 5 வருஷம்னா எப்படி போச்சு? 5 வருஷம் வாழ்க்கைன்னா 1 மணி நேரம் மாதிரி போச்சான். அவ்வளவு பிரேமை. ஏன் இவ்வளவு அபிமானம் சம்சாரத்திட்ட இருந்ததுன்னா காரணம் உண்டு. அவர் இத்தனை வயசு வரையில் அவருக்கு அபிமானம் வைக்கிறதுக்கு ஆளே இல்லையே. அப்பா இருந்தாளா, அம்மா இருந்தாளா, கூட பிறந்தவா இருந்தாளா, பந்துக்கள் இருந்தாளா, சொந்த பந்தம்னு யார் இருந்தா? யாரும் இல்லாத நேரத்தில் இப்ப பந்தம்னு இவதான், அவருக்கு சொந்தம்னு இவதான். அங்கங்க வைக்க வேண்டிய அத்தனை பிரேமையும் சேர்ந்து இப்ப சம்சாரத்துட்டு வந்துடுது. அவ்வளவு அபிமானம். சாஸ்திரங்களே இவ்வளவு அபிமானமா இருக்கணுங்கிறது. வேதாந்தம் சொல்றதே வேணா வேண்டாம்னு சொல்றமே தவிர சாஸ்திரங்களே பிரியமா இருக்கணுங்கிறது. ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக வந்திருக்காளோ, கூட பிறந்தவாளை விட்டா, அப்பா அம்மா விட்டா, சொந்த வீட்டை விட்டா, எல்லாத்தையும் விட்டுட்டு 20 வருஷம் வளர்ந்த வீடு அவளுக்கு இன்னொரு வீடா போயிடுறது. கல்யாணம் பண்ணிட்ட உடனேவே தான் விடுங்கிறா. இத இப்போ உனக்காவே சகலத்தையும் சமர்ப்பணம் பண்ணின ஒரு பெண்ணிட்டு நீ அவ்வளவு அபிமானமா இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. ரிஷிகளும் அப்படிதான் சொல்றா. நிறைய பக்தி வர வர வர, ஞானம் வர வர என்ன அதுக்கு லட்சணம்னா எல்லாத்தையும் பிரியமா இருக்கிறது தான். சம்சாரத்திட்ட ஒருத்தன் பிரியமா இல்லைன்னா அது அவருக்கு வைராக்கியம் வந்துடுதுன்னு சொல்லக்கூடாது, ஞானம் வந்துடுதுன்னு சொல்லக்கூடாது, அஜ்ஞானம்னு சொல்லணும். எல்லாத்தையும் பிரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சம்சாரத்துல மாத்திரம் பிரியம் இல்லாம இருந்ததுன்னா அது ஞானமா அஜ்ஞானமா? அது எல்லாத்தையும் உச்ச பிரியம் சம்சாரத்திலையும் இருக்கணுமே நியாயமா. அப்படி இருந்தாதான் ஞானம். இப்ப சம்சாரத்துல மாத்திரம் பிரியம் இல்லாம இருந்தான்னா அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம். புறத்தியார் நம்மளை வாழ்ச்சி பண்றா, அதனால பிரியமா இல்லாத மாதிரி நடிக்கணும்னு நடிக்கிறான் அவன். உண்மையா உள்ளவன் என்னன்னா எல்லாம் அதை தான் சீதாதேவி சொல்றா, ராமரை பார்த்து சொல்றா, அகந்து ராமா ஹே ராமாங்கிறா. சுந்தரகாண்டத்தில் சொல்லும் பொழுது ஹா ஜீவலோகஸ்ய ஹித பிரியச்சா. 10 மாசம் லங்கையில ராவணனுடைய தேசத்துல நான் கதறேனே ராமா, என்ன நீ இன்னும் காப்பாற்ற மாட்டேங்கிறியே, நான் இருக்கேனா இல்லையான்னு கூட நீ விசாரிக்கவே இல்லையே, இன்னும் நீ எனக்காக ஸ்பெஷலா அனுகிரகம் பண்ண வேண்டாம். ஹா ஜீவலோகஸ்ய ஹிதா பிரியா. உலகத்தில் உள்ளவா எல்லாத்தையுமே நீ அபிமானமா தானே இருக்க, எல்லாத்தையும் பிரியமா தானே இருக்க. சம்சாரம்னு எனக்கு பிரத்யேகமா பிரியம் பண்ண வேண்டாம், நீ அபிமானம் வச்சிருக்கிற லோகத்துல ஒத்தரா என்ன நினைச்சுக்கோங்கிறாவ, தனி அனுகிரகம் வேண்டாம். ஹா ஜீவலோகஸ்ய ஹிதா பிரியச்சா. அதனால ஞானம் வர வர வர, விவேகம் வர 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 எப்படி இருக்கும்னா எல்லாத்தையும் பிள்ளைகிட்ட பிரியமா இருப்பா, சம்சாரத்துல பிரியமா இருப்பா, பந்துக்கள்கிட்ட பிரியமா இருப்பா, எல்லாத்தையும் இருப்பா. அது என்ன ஆச்சரியம்னா சமமா இருக்கும், பிரியம் சமமா இருக்கு.
இப்போ இவருக்கு வேற எந்த இடமும் இல்லாததுனால இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த சம்சாரத்திட்ட அத்தனை பிரியமும் சேர்ந்துடும். அதுதான் பக்தி சாஸ்திரங்கள் சொல்றது. நம்முடைய மனசு ஒரே இடத்தை நோக்கி வந்தாதான் ஃபோர்ஸா வரும். அது எது போலன்னா திருச்சிக்கு மேற்க அகண்ட காவேரி. அகண்ட காவேரின்னா என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? அகண்டு ஓடுறதுனால அகண்ட காவேரின்னு நினைக்கிறோம். அகண்டு தமிழ்ல, கண்டம்னா பகுதி, அகண்டம்னா பிரிவு இல்லாதது. திருச்சிக்கு மேற்க காவேரி பிரான்ச்சே கிடையாது, நேரா வரும். திருச்சி தாண்டிடுதுன்னா அப்புறம் என்ன ஆகும்? கொள்ளடம் காவேரி, ஸ்ரீரங்கம் சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானே காவேரி உபய காவேரி மத்தியம். 2 காவேரி, இந்த பக்கம் காவேரி, அங்க வடதிருக்காவேரிங்கிற கொள்ளிடம். திருச்சிக்கு அப்புறம் 2ஆ பிரிஞ்சுருது. அப்புறம் என்ன ஆகுது? அப்புறம் 2 பிரியுது, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, அரசலாறு. இந்த காவேரி அப்படியே பிரிஞ்சு மாயவரம் வரும்பொழுதே சதாபிஷேகம் ஆயிடுது. அதுக்கு பொதுவாக தான் நடக்கிறது. பூம்புகார் காவேரி அங்கே சமுத்திரத்தோட கலக்கணும், கலக்கிற வேலையே இல்லை. அப்படியே சித்திரம் மாதிரி இருக்கு, ஓட்டமே இல்லை, அப்படியே இருக்கு. ஏன் அப்படின்னா அங்கங்க பிரிஞ்சு 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 பலகீனமாக போயிடுது. காவேரி சமுத்திரத்தில் சேர்ற இடத்துல இது அகண்ட காவேரி மாதிரி திருச்சிக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி எந்த பிரான்ச்சும் பிரியாமல் அந்தந்த இடத்துலலாம் க்ளோஸ் பண்ணி இந்த காவேரியை டைரக்டாக விட்டுட்டா ஃபோர்ஸாக சமுத்திரத்தில் கலக்கும். வேகமாக சமுத்திரத்தில் கலக்க விடாமல் பண்ணுறது யாரு? அங்கங்க பிரித்து விடுற அவத்தெல்லாம் அவாதான். அதுபோல நம்முடைய மனசுக்கு ஒரே லட்சியம் பகவானுடைய சரணாரவிந்தம். அந்த இடத்துக்கு போக முடியாம இங்க கொள்ளடம் பிரியறது, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, அரசலாறு, முடிகொண்டான், வீர சோழன், இப்படி இப்படி பிரியும் பொழுது என்னாருது? நம்ம மனசு பகவான் அகண்ட பெரிய மனது சம்சாரத்துட்டு கொஞ்சம், அப்பாட்ட கொஞ்சம், அம்மாட்ட கொஞ்சம், மாமனார்ட்ட கொஞ்சம், மாமியார்ட்ட கொஞ்சம், சம்சாரம், பொண்ணு, மாப்பிள்ளை, பையன், மாட்டு பொண்ணு, இந்த பக்கத்து பேரம்பேத்தி, அந்த பக்கத்து பேரம்பேத்தி, அப்புறம் வீடு, காரு, ஆஃபீஸு, அப்புறம் ஃப்ரெண்ட் சர்க்கிள், இது மாதிரி இந்த மனசை பிச்சு 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 கொடுத்து பூஜை ரூமில் உட்கார்ந்த உடனே சதாபிஷேகம் ஆயிடுது. அப்படியே பலகீனமாக எப்போ எழுந்திருக்கலான்னு மணியை பார்க்குறேன். இது எங்கேயும் பிரியாம அந்த மனசு வந்ததுன்னா வேகம் இருக்கும். அதனாலதான் மகாத்மாக்கள் கதை முழுக்க அப்படி இருக்கு. மீராபாய் மனசு எப்படி இருந்தது? யாருக்கும் பிரிச்சு கொடுக்க மாட்டேன்ட்டாலே. நாமதேவரோட மனசு எப்படி இருந்தது? துகாராம் மகாராஜ் மனசு எப்படி இருந்தது? பிரிக்க மாட்டேன்னுட்டா வாழலாம். ஒரே லட்சியம். அந்த மனசு எங்கேயும் பிரியாமல் இருந்த மனசுக்கு இப்ப ஒரே இடம் சம்சாரம். அதனால அவர் ரொம்ப பிரியமாயிருந்தார், குடும்பம் நடத்தினார். 5 வருஷ காலம் அவர் குடும்பம் நடத்திருக்கார். க்ஷணம் மாதிரி இருந்ததுங்கிறார் நாபாஜி. ஒரு க்ஷணம் மாதிரி போயிடுதான். 9 வருஷம் 100 வருஷம் சுத்தினார் தேவகூதி அம்மாவோட கர்தம ரிஷி. அந்த விமானத்திலேயே 9 பொண்ணு பிறந்துடுது. அது எவ்வளவுன்னா அது பல 1000 யோஜனைன்னு விட்டாரு. அதுல ஏறி விட்டா அவரை கீழே இறங்க வேண்டாம். விமானத்தில் மலை இருக்கு, சமுத்திரம் இருக்கு, நதி இருக்கு, சரசு இருக்கு. அந்த அந்த விமானம் அதுக்கு பேட்டரி போட வேண்டாம், பெட்ரோல் போட வேண்டாம், டீசல் போட வேண்டாம். காமக விமானம், நினைச்சா கிளம்பும், டிரைவரே கிடையாது. இவருக்கு சிசுரூஷ பண்ண 1000 பேர், அந்த அம்மாவுக்கு சிசுரூஷ பண்ண 1000 பேர். அப்படி ஒரு போகபோக்கியத்தை அனுபவிச்சா இந்த கர்தமரும் தேவகூதியும். மேல சுத்துறது விமானம். அந்த விமானத்திலேயே 9 பொண்ணு பிறந்துடுத்து. விமானத்தை கீழே இறக்கினார். என்ன அதுக்குள்ள இறக்கி விட்டேன்னா அந்த அம்மா தேவகூதி, என்ன அதுக்குள்ள இறக்கி விட்டேன்? அதுக்குள்ளேங்கிறையே
நாம் கிளம்பி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமான்னார். தெரியாதுன்னு 100 வருஷம் ஆச்சுடின்னார். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறா, 100 வருஷங்கிறே எனக்கு ஒரு மணி மாதிரி என்ன இருந்ததுங்கிறா. எனக்கு 1 மணி நேரம் மாதிரி இருந்தது. 100 வருஷ சௌக்கியம் 1 மணி நேரம் மாதிரி இருக்கணும்னா அந்த சௌக்கியம் எவ்வளவு இருந்திருக்கணும். அப்படி சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு விமானத்தை கீழே இறக்கி சந்நியாசம் வாங்கிக்க போறேன்னு சொல்லணும்னா அவருக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கணும். பாக்கி ரிஷிகள்லாம் இந்த விமானம் தலைகீழ குப்புற அடிக்கிற வரையும் தபஸை தொலைச்சுட்டு கீழே விழுந்த உடனே தான் அடாடா தபஸெல்லாம் போச்சேன்னு சுக்லாமிரதன் திருப்பி தபஸ் பண்ண போவார். அவ்வளவு சௌக்கியத்தை அனுபவிச்சவர் வைராக்கியத்தோட சந்நியாசம்னார். அதனால தானே இப்பேற்பட்ட மகாத்மாவுக்கு பகவானே பிள்ளையா பிறக்கிறான், கபில வாசுதேவன். 5 வருஷ கால சௌக்கியம் இந்த அம்மாவுக்கு 1 மணி நேரம் மாதிரி இருந்தது, ஒரு க்ஷணம் மாதிரி இருந்தது. அவ்வளவு பிரியம் இவளுக்கு. இவர் ஒரு நாளைக்கு எங்கேயோ வெளியில் போனார். கொஞ்சம் பக்கத்தில் போக வேண்டியிருந்தது. போன இடத்துல 1 நாள் 2 நாள் ஆயிடுது. தியாசோ சனேஹ் பினு பூச்சே பிதா கை தியாசோ சனேஹ். இவள்கிட்ட அவ்வளவு பிரியமா அவருக்கு, உயிரையே வச்சிருக்கார், பிராணாபிமானம். பின் பூச்சே பிதா கை. இவர் வெளியூர் போன போது இவர்கிட்ட கேட்காம அவ பிறந்தாதுக்கு போயிட்டா. பின்னு பூச்சே, இவர்கிட்ட கேட்காமலே பிறந்தாதுக்கு போயிட்டா. வந்து பார்க்கிறார், காணும் மாமிய. அவருக்கு ஒரே உத்வேகம். பூலி சுதீதே புஜே பூலி சுதீதேஹ் புஜே பாஹி டோர் ஆயே கை. வந்து பார்க்கிறார், சம்சாரத்தை காணும். தன்னை மறந்துட்டாராம் அவர். சம்சாரத்தை பார்க்க ஓடுறார். இவர் ஊருக்கும் அந்த அம்மா ஊருக்கும் நடுப்புல யமுனை. இரு கரையும் ஒரு கரையா ஓடுறது. காட்டாத்து வெள்ளம், மழை சோன்னு கொட்டுறது. திடீர்னு ஏற்பட்ட ஒரு மழையும் வெள்ளமும். பூலி சுதி தேக் புஜே. தன்னை மறந்துட்டார் அவர். மழை பார்க்காம ஓடுறார். யமுனை கரைக்கு வந்தாச்சு. ஓட விடுறவெல்லாம் காணவே காணும். மழைக்கு வெள்ளத்துக்கு ஓடி போயிட்டான். பரிசலை காணும், ஓடத்தை காணும். என்ன பண்ணினார்னார், இறங்கி விடாராம் கீழ். இரு கரையும் ஒரு கரையா ஓடுறது. நீச்சல் அடிச்சு போறார். இனி நீச்சல் அடிக்க முடியாது. கைகாலெல்லாம் சோர்ந்து வேடுது வெள்ளத்தோட வேகத்துல. உயிர் வேடும் போல இருக்கேன்னு நினைக்கும் பொழுது ஒரு தொப்பை கட்டை ஒன்று முதன்னு வருது. அந்த கட்டையை பிடிச்சிண்டு இவர் பேலன்ஸ் பண்ணி கரைக்கு வந்துட்டார். கரைக்கு வந்தா நேரா ஆத்துக்கு போறார். மழை கொட்டுறதா, காம்பவுண்டு வால் இருக்கு, தள்ளி வீடு இருக்கு. இங்க இருந்து கத்துறார். அவளுக்கு ரத்னாவளின்னு பேரு, மமதாபாயின்னு பேரு. மமதாபாய் மமதாபாயின்னு கத்துறார். இந்த சத்தத்துல காதுல விழல, மழை சத்தத்துல. காம்பவுண்டு வால் ரொம்ப உயரமா இருக்கு. எப்படிடா உள்ள போறதுன்னு பார்த்தார். பக்கத்துல ஒரு மரம், அந்த மர கிளையிலேருந்து ஒரு கயறு ஒன்று தொங்குறது. அந்த கயத்தை பிடிச்சுண்டார். ஒரு ஜம்ப் பண்ணி காம்பவுண்ட் வால் மேலே ஏறி கீழே குதிச்சு உள்ள போறார். இந்த சத்தத்தில் அவெல்லாம் எழுந்துண்டு தீபத்தை எடுத்துன்னு வந்து பார்க்கிறார். பூலி சுதி தேக் புஜே பாஹி டோர் ஆயே. அவ்வளவு வேகமா வாசல வந்து பார்த்தா இவர் சொட்ட சொட்ட நனைஞ்சிட்டு நிற்கிறார். இவர் அப்படி வந்து நின்ன உடனே அந்த பெண்மணி
ரொம்ப சாத்வி. வது அதி லாஜ் பயி, அவளுக்கு ரொம்ப வெக்கமா போயிடுது. பிறந்தாதுக்கு தேடின்னு வந்துட்டார். கொஞ்சம் ஆத்துல இருந்தா 2 நாள்ல வந்துட மாட்டாளா? இந்த கொற்ற மழையில இப்படி வந்து நிக்கிறாரேன்னு அவளுக்கு அகௌரவமா இருந்தது, வெக்கமாவும் இருந்தது. வது அதி லாஜ் பயி விசுசோ நிகஹி கயி. அவளை பார்த்து சொல்ற, நான் வந்துட மாட்டேனா, 2 நாள் தானே இங்க இருக்க போறேன். இப்படி அவசரப்பட்டுன்னு நீங்க வரையில இந்த மழையில யாராவது வருவாளா? ஆகாசத்தை பாருங்க, இடி மின்னல், சோன்னு மழை கொட்டுறது, புயல் காத்து, இப்படி காட்டு பாதையில நடந்து வந்திருக்கையிலே எப்படி யமுனையை தாண்டினேன்? உன்னை பார்க்கணுங்கிற ஆசை வந்த உடனே என்னால வீட்டில் இருக்க முடியலடி, நான் வந்துட்டேன். யமுனையில பரிசலை காணும், படகை காணும், எப்படி தாண்டதுன்னு யோஜனை பண்ணும்போது அதுக்கெல்லாம் வேலையே இல்லை, யோஜனையே கிடையாது. இறங்கிவிட்டேன், நீச்சல் அடிச்சு வந்துடுவோம். உங்ககிட்ட நான் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கோ. கொஞ்ச தூரம் வந்தேன், கை கால்லாம் சளைச்சு போயிடுத்துரி. நான் தேட ஆரம்பிச்சுட்டேன், ஏதாவது பிடிச்சிக்க கிடைக்குமா, ஆலம்பனம் கிடைக்குமான்னு தேடும் பொழுது ஒரு தொப்பை கட்டை ஒன்று வந்தது. அந்த கட்டையை பிடிச்சுட்டு கொஞ்ச தூரம் நீந்தி கரைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. கட்டை மாதிரி இல்லையே, ஏதோ கைக்கு தட்டுப்படுறதே, இது கட்டை இல்லையேன்னு பெரட்டி பார்த்தா கட்டை இல்லடி, மரிச்ச பிணம்ங்கிறார். ஒரு மரிச்ச சரீரம், அதை பிடிச்சுன்னு வந்துட்டேன். பிணம்னு தெரிஞ்சப்புறமாவது விட்டேன், விட்டா நானா போயிடுவேன். அதை பிடிச்சுட்டே வந்துட்டேன் டி கரைக்கு. உனக்காக நான் என்ன பண்ண மாட்டேன். அது இருக்கட்டும், இவ்வளவு உயரம் இருக்க இந்த காம்பவுண்ட் வால், நீங்க எப்படி ஏறி உள்ள வந்து நான் வருவேன்னு தெரிஞ்சுதான் நீ ஒரு கயிறை கட்டி தொங்க விட்டுருக்கியே. பாதி ராத்திரி வந்தா இருக்கட்டும் தான் நீ கயிறு வச்சிருக்க. நான் எங்க கயிறு கொண்டு வந்திருக்கேன்னு அந்த அம்மா கயத்தை அங்க வந்து அந்த காமிங்கோங்கிறா. வெளிச்சத்தை எடுத்துன்னு வந்து பார்த்தா கயறுன்னு இவர் நினைக்கிறார், கயிறு இல்லை. இந்த குளிருக்கு மழைக்கு ஒரு 10 அடியில ஒரு பாம்பு கலையில சுத்தின்னு தொங்குறது. அத கயறுன்னு நினைச்சுட்டு இவர் பிடிச்சுன்னு தாண்டி இருக்கார். இதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு பது அதி லாஜ் பயி, ரொம்ப வெக்க வந்து, பிரீத்தி ராமனை, மழைய மழைன்னு பார்க்கற, வெள்ளத்தை வெள்ளம்னு பார்க்கல, பிணத்தை பிணம்னு பார்க்கல, பாம்ப பாம்புன்னு பார்க்கல. எங்கிட்ட வச்ச அபிமானத்துல இத்தனையும் பண்ணிட்டு புணத்தை கட்டின்னு வந்து பாம்பை பிடிச்ச தொங்கி தாண்டி குதிச்சு வந்து இத்தனை காரியம் பண்ணினேளே, இத்தனை காரியமும் அழிஞ்சு போற இந்த சரீரத்திட்ட வச்ச பிரேமைக்காகவான்னு கேட்டார். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.